வணக்கம். இந்த பதிவு 7ஆம் வகுப்பு இயல் 1 பார்க்க போகிறோம். தேவைப்படுறவங்க தொடருங்க. நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படித்தாலும், ஆசிரியர் பணியில் இருப்பவர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படித்தாலும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் எஸ்டிடி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாடமை ஒரு வரியாக படிக்கணும். ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த இயலில் நம்ம பார்க்க போகிறது எங்கள் தமிழ் அப்படிங்கிற வே. ராமலிங்கனாரோட பாடலும், உடுமலை நாராயண கவியோட ஒன்றல்ல இரண்டல்ல தம்பிங்கிற பாடல், அடுத்து பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் பற்றின உரைநடை, சொலவடைகள் பார்க்க போகிறோம். அடுத்து குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் பார்க்க போகிறோம். 7ஆம் வகுப்பு. 7ஆம் வகுப்புலேருந்து உங்களுக்கு தகுதி தேர்வில் வினாக்கள் இடம்பெறும். அதனால் 7ஆம் வகுப்பை கவனமாக பாருங்கள். அடுத்து கேள்வி பதில்களோட ரிவிஷனும் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகேவா? முதல் இயலை ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அரை மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தேவைப்படுறவங்க தொடருங்க. இயல் 1 அமுதத்தமிழ் பார்க்கலாம். முதல் பாடல். இந்த பாடலை பாடினது நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். பாடல் பாடினது நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நூல் வெளி படிக்கலாம். இப்பாடலின் ஆசிரியரை என்னென்னு சொல்கிறோம்? நாமக்கல் கவிஞர்னு சொல்கிறோம். இவருக்கு ஊர் நாமக்கல், அதனால் இவரை நாமக்கல் கவிஞர்னு சொல்கிறோம். தமிழ் அறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டதுனால தன்னை காந்தியத்தை பின்பற்றினாலும் இவர் என்னென்னு சொல்லுவாங்க? காந்திய கவிஞர்னு எல்லாரும் அழைப்பாங்க. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னு கேட்பாங்க. அது காந்திய கவிஞரான நாமக்கல் வே. ராமலிங்கனார் தான். மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதுனது நம்ம நாமக்கல் கவிஞர் தான். நமக்கு ஒரு பாட்டு வந்திருக்கு இல்லையா, எங்கள் தமிழ். அந்த பாட்டு நாமக்கல் கவிஞர் பாடல்கள்ங்கிற நூல்லேருந்து தான் இங்கே எடுத்து கொடுத்துருக்காங்க. பாடல் பார்க்கலாம். பாடலை படிங்க, ஒரு வரி விடாமல் படிச்சுக்கோங்க. அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யான் நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைத்திடும் அன்பரமே. எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைத்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழ் என்னும் தேன்மொழியாம்னு சொல்கிறாரு நாமக்கல் வே. ராமலிங்கனார். எல்லா புக்லேயுமே ஃபஸ்ட்டு பாட்டு தமிழை போற்றி ஒரு பாடல் இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் என்னென்ன வார்த்தைகள் யாரோட பேர் அப்படின்னு நீங்களே ஒரு தடவை எழுதி பாருங்கள். வேறு எதனா ஒர்க்கில் இருக்கும்போது டக்குன்னு ஒரு நோட் எடுத்து வச்சு எழுதி நமக்கு ஆன்சர் தெரியுதான்னு நீங்களே உங்களை செக் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீண்ட நாளைக்கு நினைவில் இருக்கும். நம்ம புக் எடுக்கும்போது, ஃபோன் எடுத்து வீடியோ பார்க்கும்போது தான் படிக்கணும்னு இல்லை, அடிக்கடி நீங்களே உங்களை எவால்வேட் பண்ணிகிட்டே இருங்க. ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும். விரதம்னா நோன்பு. குறினா குறிக்கோள். பொழிகின்ற அப்படின்னா தருகின்ற. பொழிகிற அப்படின்னா தருகிறன்னு அர்த்தம். பொழிகிற, தருகிற. அடுத்து இதே நாமக்கல் வே. ராமலிங்கனாரோட இன்னொரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர். கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியம்தான் பழித்ததே நாம் பார்த்திட. இப்போது கத்தியின்றி ரத்தமின்றி யார் பாடினது அப்படின்னு கேட்டாங்கன்னா 7th புக்லேருந்து தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு எல்லோரும் நினைப்பாங்க. நீங்கள் 5th வரைக்கும் படித்தாலே டெட் எக்ஸாமில் நிறைய கேள்விகளை அட்டன் பண்ண முடியும். இது 5th இருக்குது. நீங்கள் 5th கிளியராக படிச்சுட்டு அதனால தான் 6th 7th படிங்க அப்படின்னு சொல்கிறேன். பணியில் இருக்கிற ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத போகிறவங்க உங்களுக்கு 5th தான் நிறைய கேள்விகள் இடம்பெறும். முதல்ல 5th கிளியராக படிச்சுட்டு 6th 7th 8th படிங்க. நான் சொல்கிறத தவறாக எடுத்துக்காதீங்க, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. முதல்ல 5ஆம் வகுப்பை கிளியராக படிச்சுட்டு அதுக்கப்புறம் 6, 7, 8 தொடங்குங்க அப்படின்னு சொல்கிறேன். நெறி என்பதன் சொல்லின் பொருள் என்ன? நெறி அப்படின்னா வழி. குரலாகும் அப்படின்னா குரல் கூட்டல் ஆகும், இல்லு கூட்டலா லான்னு வரும். வான் ஒளி, வானொலி. வான் கூட்டல் ஒளி, வானொலி. இயல் 1 ஒன்றல்ல இரண்டல்லங்கிற பாடல் உடுமலை நாராயண கவியோடது. அவரை பற்றின நூல் வெளி பார்க்கலாம். இவர் தான் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர். தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புனது யார்? உடுமலை நாராயண கவி.
நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதினது யாருன்னு கேட்பாங்க. நம்ம உடுமலை நாராயண கவி தான். இவர் என்னன்னு சொல்கிறோம், பகுத்தறிவு கவிராயர்னு அழைக்கிறோம். இவரது பாட்டில் ஒன்று நாம் இப்போ பார்க்கலாம். பாடல்: ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி, ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். தென்றல் தரும் இனிய தேன்மணமும் கமழும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்சை பலம். ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி, பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை, செலும் பரிபாடல் கலம்பகங்கள் 8 தொகை. வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம். செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம். ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி. முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி, வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி. கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி, கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி. இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி. இந்த லாஸ்ட் 4 வரிகள் கேட்பாங்க. உபகாரினா யார், சொல்லுக்கு தலை கொடுத்தவன் யார், இதெல்லாம் கேட்பாங்க. பாருங்கள். ஒப்புமை அப்படின்னா இணை, அற்புதம்னா வியப்பு, முகில்னா மேகம், உபகாரி அப்படின்னா வள்ளல்னு அர்த்தம். பாருங்கள். இவர் ராஜா, இவர் புலவர். புலவர்கிட்ட கத்தியை கொடுத்து இந்த நீ தலையை எடுத்துகிட்டு போய் கொடு, அப்போ தான் உனக்கு புகழ் கிடைக்கும் அப்படின்னா, பொருள் கிடைக்கும் அப்படின்னா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன் நடந்திருக்கு. என்ன கதைன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாருங்கள். குமண வள்ளல் இவர்கள் போல், அதாவது புலவரின் சொல்லுக்காக தன் தலையே தர துணிந்தான் குமண வல்லன். குமண வல்லன்கிறவன் புலவரோட சொல்லுக்காக தன் தலையே தர துணிந்தது யாருன்னு கேட்பாங்க. குமணவல்லல்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதோட இந்த பாடல் முடியுது. பகைவரை வெற்றி கொண்டதை பாடுவது பரணி இலக்கியம். வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் முகில் கூட்டம். இரண்டல்ல அப்படிங்கிறத பிரிங்கி பார்க்கலாம். 2 கூட்டல் அல்ல தான் இரண்டல்ல. தந்துதவும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தந்து கூட்டல் உதவும். தந்து கூட்டல் உதவும். ஒப்புமை இல்லாத என்பதை சேர்த்து எழுதுக. ஒப்புமை இல்லாத, ஒப்புமை இல்லாதன்னு வரும். அடுத்து பேச்சு மொழியும் எழுத்து மொழியுங்கிற உரைநடை பார்க்க போகிறோம். உரைநடையில் பேச்சு மொழி எப்படி வருது, எழுத்து மொழி எப்படி வருது, எப்பப்பெல்லாம் நமக்கு அறிமுகமாகுது, இது என்ன வழக்கு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. பார்க்கலாம். வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவதற்கு பேர் என்ன? பேச்சு மொழி. இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் என்ன நிலை? முதல் நிலை. பேசுவதும் கேட்பதும் தான் மொழியின் முதல் நிலை. கண்ணால் கண்டு உணரும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் எழுத்து மொழியாகும். வரி வடிவத்தில் இருந்தால் அது எழுத்து வடிவம். அது எத்தனாவது நிலைன்னு சொல்கிறாங்க? 2வது நிலை. எழுதுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் எத்தனாவது நிலை? 2வது நிலை. நேரில் காண இயலாத நிலையில் தான் நம்ம செய்திகளை தெரிவிக்கிறதுக்காக எழுத்து மொழியை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பேச்சு மொழி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பர். பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். அது கருத்தை வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஒரு நோக்கத்தை நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னாக்கா நம்மளோட செய்கை, உடல் மொழி எல்லாத்தையும் சேர்த்து அது பயன்படுத்துறதுனால தான் அதில் என்னன்னு சொல்கிறாங்க? உயிர் நாடின்னு சொல்கிறாங்க. எதை உயிர் நாடின்னு சொல்கிறாங்க? பேச்சு மொழியை. எழுத்து மொழியை என்னன்னு சொல்கிறாங்கன்னு அடுத்து பார்க்கலாம். பேச்சு மொழியோட பொருள் வேறுபாடு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழி என்ன செய்யும்? பொருள் வேறுபடும். அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. குழந்தைய நல்லா கவனிங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த குழந்தைய பார்த்துக்கிறத அர்த்தம். ஆனால் சிக்னலில் நிற்கும் போது நில் கவனி செல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கவனிப்பதுக்கு என்ன அர்த்தம்? பாதுகாப்புன்னு அர்த்தம். இந்த மாதிரி சூழலுக்கு ஏற்ப பேச்சு மொழியோட அர்த்தம் மாறுபடும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏற்ற இறக்கமும் அதில் ஒரு பங்கு பெறும். நம்ம ஏற்ற இறக்கத்தை வச்சு எவ்வளோ பேச்சு பேசுகிறோம். பொருள் வேறுபாட்டை தரும். எடுத்துக்காட்டாக என்னால் போக முடியாது என்ற தொடர் ஓங்கி ஒழிக்கும் போது எப்படி இருக்கும்? மறுப்பை தெரிவிக்கும். மென்மையாக ஒழிக்கும் போது என்னால் முடியாதுப்பா அப்படி சொன்னால் அது இயலாமையை குறிக்கும். என்னால் போக முடியாது அப்படின்னா நான் செய்ய மாட்டேன், என்னோட நோக்கத்தை குறிக்கும் இல்லையா. அந்த ஏற்ற இறக்கத்தை வச்சு நாம் பேச்சு மொழியில் நிறைய டிஃப்ரென்ஸை காட்டலாம். ஆனால் எழுத்து மொழியில் அதை காட்ட முடியாது. ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ அதற்கேற்ப பேச்சு மொழியின் பொருள் வேறுபடும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் சொல்கிறது எல்லாமே மிக மிக முக்கியமான தகவல். இந்த நான் சொல்கிற இருக்கையா இன்ஃபர்மேஷன் இதை வச்சு கேள்வி கேட்பாங்க. அதனால் நான் சொல்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், இல்லை நீங்கள் எழுதி பாருங்கள். நான் இந்த இந்த ஏற்ற இறக்கத்தில் என்ன இருக்குது, இந்த சொல் வேறுபாடில் என்ன இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. பேச்சு மொழிக்கு இதெல்லாம் அடிப்படையாக இருக்குது அப்படின்னு உங்கள் மனசில் ஒன்று பாயிண்ட்ஸாக வரணும்.
ஏற்ற இறக்கம் ஒன்று, சூழ்நிலை ஒன்று, ஏற்ற இறக்கம் ஒன்று. மூணாவது என்ன? அழுத்தம் கொடுக்கறது. எந்த வார்த்தைக்கு அழுத்தம் கொடுக்குறதோ அதை வச்சு பதில் மாறுபடுன்றாங்க. இங்கே பாருங்கள், நான் பறவையை பார்த்தேன் என்னும் தொடரில் நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாக்கா யார் பறவையை பார்த்தது அப்படிங்கிற கேள்விக்கு அது ஆன்சராக வரும். அப்படி இல்லாமல் நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு பறவைக்கு அழுத்தம் கொடுக்கும்போது நீ எதை பார்த்த அப்படிங்கிற கேள்விக்கு அது ஆன்சராக வரும், விடையாக அமையும். பார்த்தேன் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் நீ பறவையை என்ன செய்தாய் என்னும் சொல்லுக்கு கூட அது ஆன்சராக வரும். நம்ம எந்த வார்த்தைக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ அதை வச்சு இந்த கேள்விக்கு அப்படிங்கிற ஆன்சரை புரிஞ்சிக்க முடியும். இவ்வாறு சொல்லை ஒழிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபாடும் என்பதையும் கொடுக்குறாங்க. இதை எப்படி சொல்கிறது? நன்னூல் நூற்பா என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். எடுத்தல், படுத்தல், நலிதல், உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் அப்படின்னு சொல்லுது நன்னூல் நூற்பா. என்ன சொல்லுது? சொல்ல ஒழிக்கிறதுல இருக்கிற ஏற்ற இறக்கத்தை பற்றி இந்த நன்னூல் நூற்பா கூறுகிறது. சரி, பேச்சு மொழி எழுத்து மொழி பற்றி மூவா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. என்ன அப்படின்னா, எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது, இதெல்லாம் கூட மொழிதான் சொல்லியிருக்காரு நம்ம மு வரதராசனார். வட்டார மொழி என்னென்னா, பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும், மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும். இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை தான் என்னன்னு சொல்கிறோம்? வட்டார மொழின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்னும் சொல்லை இருக்கு, இக்குது, கீது இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா? இது ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அதனால தான் இதை வட்டார வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கிளைமொழி. ஒரே மொழியை பேசும் மக்கள் வெவ்வேறு இடங்களுக்கு பிரிஞ்சு போகிறாங்க, அங்கே போய் வாழ்கிறாங்க. இயற்கை தடைகள் போன்றவற்றின் காரணமாக அவர்கள் பேசும் மொழியில் சின்ன சின்ன மாறுபாடு ஏற்படும். அவர்களுக்கு இடையே தொடர்பு குறையும் போது அந்த மாற்றம் மிக பெருசாக மாறும். அந்த மாதிரி உருவாகும் புதிய மொழியை என்னன்னு சொல்கிறோம்? கிளை மொழின்னு சொல்கிறோம். திராவிட மொழிகள் தமிழகத்திலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் என்னன்னு கேட்பாங்க. கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் திராவிட மொழிகள் ஆகும். இது தமிழ்லேருந்து பிரிந்து சென்ற கிளை மொழி என்னென்ன? கன்னடம், தெலுங்கு, மலையாளம். அதுக்கப்புறம் எழுத்து மொழியை பற்றி கொடுக்குறாங்க. எழுத்து மொழிக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்துக்காங்க. பேச்சு மொழி நமக்கு தந்த வரி வடிவமே எழுத்து மொழியாகும். பேச்சு மொழிக்கு அப்புறம் தான் எழுத்து மொழி வருது. இலக்கியம் முதல்ல வந்துதா, இலக்கணம் முதல்ல வந்துதான்னு கேட்டால் தெரியணும். அதே மாதிரி பேச்சு மொழி முதல்ல வந்ததா, எழுத்து மொழி முதல்ல வந்ததான்னு கேட்டால் தெரியணும். இது சாதாரண சிம்பிள் லாஜிக். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணால் ஆன்சர் பண்ணுவீங்க, புக்கை பார்க்காம. பேச்சு வந்த பிறகு தானே எழுதியிருப்போம், அப்போ பேச்சு மொழி தான் முதல்ல வந்தது. பேச்சு மொழி நமக்கு தந்த வரி வடிவமே எழுத்து மொழியாகும். பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழியாகும். ஒரு மொழியானது நீண்ட கால நிலை பெறுவதற்கு என்னதான் அவசியம்? எழுத்து வடிவம் தான் அவசியம், இன்றியமையாது. பல நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் எழுத்து வடிவில் இருப்பதனால்தான் நம்மளால் இன்றைக்கும் அதை பயன்படுத்த முடியுது. அதனால் அது நீண்ட கால பயன்பாட்டுக்கு உதவுற மொழி எதுன்னு கேட்டாங்கன்னா எழுத்து மொழின்னு தான் சொல்லணும். இன்றும் படிக்க முடியாது. எழுத்து மொழியில் காலம், இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் சிதைவது இல்லை, ஆனால் வரி வடிவம் மாறுபடும். எடுத்துக்காட்டாக முற்காலத்தில் இந்த மாதிரி அண்ணாங்கிறதையும் காலைங்கிறதையும் இப்படி சுழிச்சு எழுதிட்டு இருந்தோம், ஆனால் இப்போது மாறுபடுது அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் கொடுக்க போகிறாங்க. பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். பேச்சு மொழியை என்னன்னு சொல்கிறாங்க? உலக வழக்குன்னு சொல்கிறாங்க. எழுத்து மொழியை இலக்கிய வழக்குன்னு சொல்கிறாங்க. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் சில வேறுபாடுகள் உள்ளன. பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கும்? குறுகி ஒலிக்கும். சாப்பிட்டியா, சாப்பிட்டாயா அப்படின்னு ஃபுல்லாக கேட்க மாட்டோம். சாப்பிட்டியா அப்படின்னு பாதியில் விட்டுருவோம். ஆனால் எழுதும்போது சாப்பிட்டாயா அப்படின்னு ஃபுல்லாக எழுதுவோம் இல்லையா? அதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. பேச்சு மொழி நன்றாக சாப்பிட்டான் என்பதும் எழுத்து மொழி. ஓகேவா? அதே மாதிரி பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும். எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் அவ்வளோவா நம்ம காட்ட முடியாது. வந்து போன்றவற்றை சொற்களுக்கு இடையே பயன்படுத்துவோம், ஆனால் எழுத்து மொழியில் அதெல்லாம் பண்ண மாட்டோன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அந்த மொழியை என்னன்னு சொல்கிறோம்? இரட்டை வழக்கு மொழின்னு சொல்கிறோம். தமிழில் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கா? இருக்குது. அப்போது தமிழ் மொழியை என்னன்னு சொல்கிறோம்? இரட்டை வழக்கு மொழின்னு சொல்கிறோம். தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு, செய்யுள் வழக்குன்னு சொல்கிறாரு. செய்யுள் வழக்குங்கிறது என்னது? எழுத்து வடிவம். உலக வழக்குங்கிறது பேச்சு மொழி. பேச்சு மொழி வடிவத்தை தான் உலக வழக்குன்னு யார் சொல்கிறா? தொல்காப்பியர் சொல்கிறாரு.
எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை உணர்த்துகிறது எது? பேச்சு மொழி. உடல் மொழி, குரல், ஏற்றத்தாழ்வு போன்றவற்றில் எழுத்து மொழிக்கு இடமில்லை. எழுத்து மொழியில் அதுக்கு இடமில்லை. அடுத்து, எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுவதாலும் பிழைகள் ஏற்படாமல் திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருந்தாலும் திருத்தமான மொழி நடையில் அமைகிறது. ஆனால் பேச்சு மொழியில் அதுக்கு ஒரு சரி பண்ணிக்கிறதுக்கு, கரெக்டாக நியூஸை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு, இப்போ நம்ம ஒன்று சொல்லும்போது அந்த டயத்தில் என்ன யோசிக்கிறோமோ அதுதான் நமக்கு கருத்தை வெளிப்படும். ஆனால் எழுதும்போது கொஞ்சம் யோசித்து கரெக்டாக இன்ஃபர்மேஷனை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது எழுத்து மொழியில் மட்டும்தான் இருக்குது. அடுத்து, கேட்டல் பேசல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு எது அறிமுகமாகுது? தாய்மொழி அறிமுகமாகிறது. குழந்தைகளுக்கு தாய்மொழி எப்போ அறிமுகமாகுது? முதல் நிலை. என்ன அந்த முதல் நிலை? கேட்டல் பேசுதல்ங்கிற முதல் நிலை. இரண்டாம் நிலையில் தான் பிற மொழிகள் அறிமுகமாகிறது. அடுத்து, பேச்சு மொழி மக்களின் மனநிலைக்கு ஏற்ப அமைவதால் விரைந்து மாற்றமடைந்து கொண்டே இருக்கிற மொழி என்னன்னு கேட்டாங்கன்னா பேச்சு மொழி. அதிகமான மாற்றம் பெறாமல் இருக்கிறது எதுனாக்கா எழுத்து மொழி தான். அதே பாருங்கள், எழுத்து மொழியில் பெரும்பாலும் மொழி தூய்மை பேணப்படுது. ஆனால் பேச்சு மொழியில் அதை பேணுறது கொஞ்சம் கஷ்டம். அடுத்து, ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியும் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படுகிறது. ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு எந்த மொழி முக்கியம்னு கேட்பாங்க. பேச்சு மொழி தான் முக்கியம். இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தெரியும். கொஷினாக கேட்கும்போது குழம்பிடாதீங்க. ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியும் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படுகிறது. இவ்விரு வடிவங்களையும் சரியாக அறிந்து கொண்டால் மொழியின் நுட்பங்களை புரிந்து கொள்ள முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், தமிழ் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. எனவே இதனை என்னன்னு சொல்கிறோம்? இரட்டை வழக்கு மொழின்னு சொல்கிறோம். முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா? மேடை பேச்சிலும் வானொலி, தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழியாகிய இலக்கியத்திலே பயன்பட்டு வருகிறது. இலக்கிய தமிழ் தான் பயன்படுது எழுத்து மொழி. எங்கெங்க? மேடை பேச்சு, வானொலி, தொலைக்காட்சி, ஊடகங்கள் இங்கெல்லாம் எந்த மொழி பயன்படுது? எழுத்து மொழி பயன்படுது. பெரும்பாலும் இப்போ மாறிடுச்சு. பேச்சு மொழி பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருது. வானொலியில் எல்லா இடத்துலையும் கூட இப்போ பேச்சு மொழியை பயன்படுத்துகிறாங்க. எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிடவும் வேண்டும். இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும். என்ன சொல்லியிருக்காரு? வெளி உலகிலேருந்து வர்ற வார்த்தைகளுக்கெல்லாம் புதுசாக பிக்சர் போட்டு டிக்ஷனரி கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்திடவும் வேண்டும்னு சொல்கிறாரு பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து, மொழியின் முதல் நிலை பேசுதல் கேட்டல். பேசுதல் கேட்டல் ஆகியனவாகும். ஒளியின் வரி வடிவமே டேஷ் ஆகும், எழுத்து ஆகும். தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று என்னது? உருது, இந்தி, ஆங்கிலம் எதுவும் கிடையாது, தெலுங்கு தான். பேச்சு மொழியை டேஷ் வழக்கு என்று கூறுவர், உலக வழக்கு என்று கூறுவர். சொலவடைகள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சொலவடை அப்படின்னாக்கா பழமொழி. ஆத்தா கதை சொல்லுவாங்க இல்லையா? புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? இதெல்லாம் நம்ம பாட்டி தானே சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உடஞ்சி போச்சுன்னா வெள்ளம் அழுதாலும் வராது. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்மப்பாக இந்த மாதிரி நிறைய சொலவடைகள் இதில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி முக்கியமான இன்ஃபர்மேஷன் இல்லை. அதனால் நாம் அடுத்து இருக்கிற குற்றிய லுகரம், குற்றிய லிகரம் ரெண்டுத்துக்குமான இலக்கணம் படிக்க போகிறோம். எடுத்துக்காட்டுகளும் பார்க்க போகிறோம். தமிழ் எழுத்துக்களை முதல் எழுத்து, சார்பெழுத்து என இரு வகையாக பிரிப்பாங்க. அதில் உயிர் 12, மெய் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள். சார்பெழுத்து 10 இருக்குது. என்னென்ன? உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சார்பெழுத்துக்களில் ஒன்றான குற்றிய லுகரம் பற்றி இனி காண்போம்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை, வகுப்பு, பாக்கு இந்த சொல்களெல்லாம் சொல்லி பாருங்கள். 3 சொற்களிலுமே கூ இருக்குது. இந்த 3 உச்சரிப்பிலுமே வேறுபாடு இருக்கிறத உணருது. அது ஒவ்வொரு இடத்துல வரும்போதும் ஒவ்வொரு மாதிரி ஒலிக்குது இல்லையா? ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்குது. இந்த மாதிரி எந்தெந்த எழுத்துக்கள் குசுடு, துபுரு அப்படிங்கிற எழுத்துக்கள் 6 வல்லின உகரங்கள். இது 6ம் வல்லின உகரங்கள். குற்றிய லுகரம் அப்படின்னாலே உங்களுக்கு குசுடு துபுரு அப்படிங்கிற எழுத்துக்கள் ஞாபகம் வரணும். குற்றிய லுகரம்னா குசுடு துபுரு. இந்த 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும்.
இவ்வாறு தனக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் தான் குற்றிய லுகரம். குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம் தான் குற்றிய லுகரம். எடுத்துக்காட்டு: காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு. தனி குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்குது அப்படின்னா, அதே மாதிரி வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்பொழுதும் முழுமையாகவே ஒலிக்கும் இல்லையா? இந்த 2 ஆப்ஷனும் வரும்போது ஓசை குறையாமல் ஒரே மாத்திரை அளவில் இருக்கும். அதை என்னென்னு சொல்கிறோம்? முற்றிய லுகரம்னு சொல்கிறோம். தனி குறிலை அடுத்து வல்லின உகரங்கள் வந்துச்சு. இது பாருங்கள், புகு அப்படின்னா தனி குறிலை அடுத்து வல்லின உகரம் வந்திருக்கா? அப்போது இது முற்றிய லுகரம்னு சொல்லணும். அதே மாதிரி மற்ற இந்த குசுடுதுபுரி இல்லாத மற்ற எழுத்துக்கள் எது வந்தாலுமே ஒரு மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும். அப்போது இது 2ம் வரும்போது அந்த வார்த்தையை கேட்டாங்க அப்படின்னா அது முற்றிய லுகரம். வெறும் குற்றிய லுகர வார்த்தைகள் 3 வார்த்தைகளை கொடுத்துட்டு முற்றிய லுகரம் 1 கொடுத்துருவாங்க. மாறுபட்டது எதுன்னு கேட்பாங்க. தெளிவாக படிச்சுக்கோங்க. குற்றிய லுகரத்துக்கு 6 வகைகள் இருக்குது. அந்த 6 வகைகளையும் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்துக்கள் சாரிகைகளை பயன்படுத்துகிறோம். இந்த எழுத்து சாரிகைகளை பயன்படுத்துகிறோம். எதுக்குன்னு பாருங்கள். குறில் எழுத்தை குறிக்க கரம்ங்கிற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துகிறோம்? குறில் எழுத்துக்கள். பாருங்கள், அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம் இது எல்லாமே குறில் எழுத்துக்களை குறிக்க. அதே நெடில் எழுத்துக்களை குறிக்க கான், ஐகான், ஔகான் இதெல்லாம் நெடில் எழுத்துக்கள். குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம், மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம் இதெல்லாம் குறில் நெடில் 2த்தையுமே குறிப்பிடுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆயுத எழுத்தை குறிக்க கேனம்ங்கிறத பயன்படுத்துகிறோம். ஆயுத எழுத்தை குறிக்க கேனம், அகேனம் அப்படிங்கிறது ஆயுத எழுத்துக்கு மட்டும் உள்ள தனியான பெயர். குற்றிய லுகரத்தின் வகைகள் கொடுத்துருக்காங்க. குற்றிய லுகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு 6 வகையாக பிரிக்கிறாங்க. தனக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கோ நான் சொல்லலையா, சொல்லுக்கு கடைசியில் தான் குசுடுதுபுரு வரும். அந்த குசுடுதுபுரு கடைசியில் வர்றதுக்கு முன்னாடி எழுத்து என்ன எழுத்து வருதோ அதை வச்சு 6 வகையாக பிரிக்கிறாங்க. ஒரு பூ இருக்கும், குற்றியலுகர பூன்னு நினச்சிக்கோங்க. இதை குற்றியலுகர செடின்னு நினச்சிக்கோங்க. அதில் 6 பூக்கள் இருக்கும். என்னென்ன அப்படின்னா நெடில் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர், உயிர் தொடர், மென் தொடர், இடைத்தொடர். ஒன்று பார்க்கலாம். நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் எழுத்தை அடுத்து குற்றியலுகர எழுத்து வந்ததுன்னா அது நெடில் தொடர். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு: பாகு, மாசு, பாடு, காது, ஆறு. ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். எஃகு, அது, அகுது இதெல்லாம் ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். உயிர் தொடர் குற்றியலுகரம். உயிர் எழுத்து எப்படி வரும்? உயிர்மெய் எழுத்தை பிரிச்சாக்கா உயிர் எழுத்து வரும் இல்லையா, அதை காட்டியிருக்காங்க. அரசுங்கிறது உயிர் தொடர் குற்றியலுகரம். எப்படி அப்படின்னா இரு கூட்டல் ஆ தானே இதுக்கு முன்னாடி இருக்கும். அப்போ ராக்கு உள்ள இரு கூட்டல் ஆ இருக்குது. அப்போ இது உயிர் தொடர் குற்றியலுகரம்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் கையிலையும் ஈ ஈ ப்ளஸ் ஈ தானே ஈ, இல்லு ப்ளஸ் ஆ தானே இல்லை. அப்போது இது உயிர் தொடர் குற்றியலுகரம். வன் தொடர் குற்றியலுகரம். வல்லின எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்து வந்ததுன்னா அது வன் தொடர். பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று. கசட தப்பற வருது பாருங்க. ப வந்துருச்சா, ர வந்துருச்சா. அப்போ இது வல்லின வன் தொடர் குற்றியலுகரம். வல்லின தொடர் குற்றியலுகரத்தை தான் வன் தொடர்னு சொல்கிறாங்க. மெல்லின எழுத்தை தொடர்ந்து வரும்போது மென் தொடர். பங்கு, பஞ்சு, பண்பு, பந்து, அன்பு, கன்று. அடுத்து இடையின எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர் குற்றியலுகரம் என்னென்னு பாருங்கள். எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு. 6ஆம் வகுப்பு படிக்கும்போதே வல்லின எழுத்து என்ன, மெல்லின எழுத்து என்ன, இடையின எழுத்து என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அது தெரிஞ்சால் தான் நீங்கள் இதை படிக்க முடியும். அடுத்து இதில் விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. அதே மாதிரி குசுடு துபுரு சொன்ன இல்லையா, அதில் சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லை. சு, டு, ரு அவங்கிற எழுத்து இறுதியாக அமையிற என்ன தொடர் குற்றியலுகர சொல் இல்லை? இடைத்தொடரில் மட்டும் இல்லையா. அடுத்து குற்றிய லிகரம் பார்க்க போகிறோம். குற்றிய லிகரம். வரகு கூட்டல் யாது இந்த இரு சொற்களையும் சேர்க்கும்போது நம்ம விரைவாக ஒழிக்கும்போது இந்த கூங்கிறது கீயாக மாறிடும். வரகியாது அப்படிங்கிறத அறிய முடியுது. முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கூ என்னும் எழுத்து கீ என்று ஒலிக்கிறது.
அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைஞ்சி ஒலிக்குது. இதனால் இதை வந்து குற்றிய லிகரம்னு சொல்கிறோம். ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலிக்கும் இகரத்தை தான் என்னென்னு சொல்கிறோம், குற்றிய லிகரம்னு சொல்கிறோம். இதை எப்படி பிரிப்பாங்க, குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம்னு பிரிப்பாங்க குற்றிய லிகரம். குற்றிய லிகரம் எத்தனை இடங்களில் மட்டும்தான் வரும், 2 இடத்துல தான் வரும். அது என்ன இடம்னு பார்க்க போகிறோம். குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது கண்டிப்பாக குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் என்னவா மாறும், இகரமாக மாறும். அப்போது குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து யாழ ஆரம்பிக்கிற சொல் வந்துச்சுன்னா அப்போ என்ன வரப்போகுதுன்னு அர்த்தம், குற்றிய லிகரம் வரப்போகுது. பாருங்கள், கொக்கு, தோப்பு, நாடு, இது எல்லாமே வந்து குசுடு துபுரு வருது இல்லையா லாஸ்ட்டாக. அதை தொடர்ந்து யாழ ஆரம்பிக்கிற சொல் வந்தது அப்படின்னா அப்போ என்னவா மாறிடும், குற்றிய லிகரம்னு அர்த்தம். அதாவது குசுடு துபுரு லாஸ்ட்டாக வரணும். அதை தொடர்ந்து யா எழுத்து வந்தது ஒரு இடம். அடுத்து மியா என்னும் அசைச்சொல் வரும்போதும் கேள்மியா, செல்மியா அப்படின்னு வரும்போது அது கேன்மியா, சென்மியா என்று குற்றிய லிகரமாக மாறும். அடுத்து குற்றிய லிகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டுமே உள்ளதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது படித்தது எல்லாம் ஞாபகம் இருக்கா, அதை வச்சு இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண போகிறோம். எது என்னென்ன தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு தெரிய போகிறோம். அதுக்கு நெடில்னா என்னென்னு தெரியணும், உயிரெழுத்துனா என்னென்னு தெரியணும், வல்லினம் மெல்லினம் இடையினம் தெரியணும். வல்லினம்னா என்ன, கசட தபர. மெல்லினம்னா ஞன நமன. இடையினம்னா எரலை வளலை. எழுதி வச்சுக்கோங்க. தெரியல மறந்து போகுது அப்படின்னா உங்கள் நிலைமைக்கு நீங்கள் என்ன படிக்கணுமோ அதை படிங்க, ஓகேவா. நான் வந்து பொதுவானது தான் சொல்லுவேன். எனக்கு இது தெரியல அப்படின்னா அதை நீங்கள் எழுதி வச்சு படிச்சிங்கன்னா முன்னாடி வந்துடலாம். தெரியலங்கிறத விட்டுட்டு நம்ம இப்படி படிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா முன்னாடி வர்றது கஷ்டம். உங்களுக்கு என்ன தெரியலையோ அதை எழுதி வச்சு படிங்க. பாருங்கள், 6 அப்படிங்கிறது எதில் வரும், நெடில் எழுத்து. ஆ வந்து குறில், ஆ வந்து நெடில். நெடில் எழுத்து வரும்போது அது நெடில் தொடர் குற்றிய லுகரத்தில் வரும். 6. எகுங்கிறது எதை தொடர்ந்து கூ வந்திருக்கு, ஆயுத எழுத்தை தொடர்ந்து கூ வந்திருக்கு, அது ஆயுத தொடர் குற்றிய லுகரம். கரும்பு, இம்முக்கு அப்புறம் இம்முக்கு அடுத்து என்ன வந்திருக்கு உங்களுக்கு, சுடுதுபுரு வந்திருக்கு. அப்போ இது இம்முங்கிறது என்ன, ஞன நமனங்கிறது மெல்லினம். அப்போ அது மென் தொடர் குற்றிய லுகரம். விறகுங்கிறது ரா வந்திருக்கு இல்லையா, அப்போ இரு கூட்டல் ஆ வரும். ஆக்கு அடுத்து தான் வந்து உங்களுக்கு குசுறுதுபுரு வந்திருக்கு. அப்போ இது என்னது, ஆங்கிறது என்னது, உயிரெழுத்து இல்லையா, அப்போ அது உயிர் தொடர் குற்றிய லுகரம். உழக்குங்கிறதுல என்ன வந்திருக்கு, கூக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்குது, கசடதபரை இருக்கு இல்லையா, கசடதபரை என்ன, வல்லினம். அப்போ அது வன் தொடர் குற்றிய லுகரம். 8ங்கிறது என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், கசடதபரைங்கிறது என்ன, வல்லினம். அப்போது 8ங்கிறது வன் தொடர் குற்றிய லுகரம். அடுத்து ஏடு அப்படிங்கிறது எதில் வரும், ஏடு. ஏங்கிறது என்ன எழுத்து, உயிர் எழுத்து. அப்போ அது உயிர் தொடர் குற்றிய லுகரம். பந்துங்கிறது ஞன ஞமன மெல்லினம், மென் தொடர் குற்றிய லுகரம். கொய்து அப்படிங்கிறது எரள வளர இடையினம். இடையில காசுங்கிறது வந்திருக்கு. காசுங்கிறது எதில் வரும், நெடில் எழுத்து இல்லையா, அப்போ அது நெடில் தொடர் குற்றிய லுகரம். எது பொருந்தாததுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பசு அப்படிங்கிறது தனி குறியில் எடுத்து குற்றியலுகிற சொல் வந்திருக்கு. தனி குறியில் எடுத்து குற்றியலுகிற சொல் வந்து என்ன, முற்றியலுகரம். விடுங்கிறதும் முற்றியலுகரம் தான், கருங்கிறதும் முற்றியலுகரம் தான். ஆனால் 6ங்கிறது நெடில் எழுத்து. அப்போது அது உயிர் தொடரில் வரணும், இல்லாட்டி நெடில் தொடரில் வரணும். முற்றியலுகிற சொல் கிடையாது. அப்போது எதுதான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 6 என்பது தான் வந்து உங்களுக்கு நெடில் தொடர் குற்றியலுகரம். அப்போது இதில் மாறுபட்டது எதுன்னு சொல்லணும், 6 தான் வந்து மாறுபட்டது, பாக்கியெல்லாம் முற்றியலுகரம். அடுத்து பாருங்கள், இதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். 10, பாட்டு, பஞ்சு, பாக்கு. க ச ட த வந்துருச்சு, கசட தபர வருதா. அப்போது இது வன் தொடர் குற்றியலுகரம். இது மட்டும்தான் அப்போது இது டிஃப்ரெண்ட்டு. பஞ்சுங்கிறது வல்லின தொடர் வன் தொடர் குற்றியலுகரத்தில் வராது. அடுத்து பாருங்கள், இதில் எல்லாமே நெடில் தொடர் குற்றியலுகரம். 6, மாசு, பாகு எல்லாமே நெடில் தொடர். அதுங்கிறது முற்றியலுகரம், அப்போது அதுதான் டிஃப்ரெண்ட்டு. அடுத்து 4வது பாருங்கள், எரள வளல வந்திருக்கா,
எரல வளலங்கிறது என்னது? இடையினம். அப்போது அரசுங்கிறது வராது. இரு கூட்டல் ஆ தான் வந்து ர. அப்போ இது உயிர் தொடர் குற்றியலுகரம். இது மட்டும் இதில் மாறுபட்டது. அடுத்து இதில் ஆயுதம் வந்திருக்கு இல்லையா? ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் மட்டும்தான் இதில் பொருந்தாதது. இதில் ஆறுங்கிறது பொருந்தாதது, இதில் பஞ்சுங்கிறது பொருந்தாதது. எழுதிக்கோங்க. அடுத்து கலைச்சொல் அறிவோம் பாருங்கள். ஊடகம் மீடியா. மொழியியல்னா லிங்குஸ்டிக்ஸ். மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ். ஒளியியல் அப்படின்னா ஃபொனாலஜி. ஒளியியல்னா ஃபொனாலஜி. இதழியல்னா ஜேர்னலிசம். பருவ இதழ்னா மேகசின். பொம்மலாட்டம்னா பப்பட்ரி. பொம்மலாட்டம் பப்பட்ரி. எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி. எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி. உரையாடல் அப்படின்னா டயலாக். உரையாடல்ங்கிறது டயலாக். இதோட முதல் இயல் முடியுது. அடுத்த பதிவில் நாம் இரண்டாம் இயல் படிக்கலாம்.